அன்பானவர்களே, மாடியர் போர்டு பேப்பர்ஸ் சில்ட்ரன்ஸ் வாலிப பெண்களே, இளைஞர்களே, நியூஸ் இருக்குது. நான் நியூஸ் படிக்காமலாம் என்னால் வாழ முடியாது. என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்காக நானும் ஒரு 40 வருஷமாக நியூஸ் படிக்கிறேன். 62 வயது ஆச்சுன்னா 20 வயதுலேருந்தே நான் அதை தொடர் கதையாய் வைத்திருக்கிறேன். அதனால தான் நான் படித்து காமிக்கிறேன். சரி, நியூஸ் ரொம்ப முக்கியமாச்சு. அதுக்காக தான் நான் எல்லார்கிட்டையும் கேட்பேன், படிங்க, நியூஸ் படிங்க, உங்களை சுற்றி என்ன இருக்கிறது, கல்வி ரொம்ப முக்கியம், அப்படியெல்லாம் நான் படிப்பேன், படித்து காட்டுவேன். பட் அது உங்களுக்கு பாரமாக இருக்கலாம். பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். நீ படித்தா என்ன, கேட்டால் என்ன, கேட்காம போனால் என்ன, இட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ், ரைட்? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த முகூர்த்த நாள் போடுறோம். முகூர்த்த நாள் இன்னைக்கு முகூர்த்த நாளே பண்ணிக்கோ அந்த மாதிரி போடுறான். ஏன் வயசுக்கு பொதுவாக தான் போடுறான்னு வச்சுக்கோ. அப்போ அந்த வயசுக்கு உலகத்தில் எவ்வளோ பேர் வயசுக்கு ஒரு ஆள் அதெல்லாம் அதில் கேலண்டர் போடுதுண்ணே போட மாட்டான். சரி, மென்டலாக ஒரு அதெல்லாம் போட்டுருந்தேன், போட மாட்டான். சரி, 3 வயசுலேயே ரைட்டு 80 வயசில் கிளிபிகள் பாலியல் தொல்லைக்கு உட்படுகிறார்கள். அதை கேலண்டரில் போட வேண்டியதை இன்றைக்கி உலகத்தில் ஒரு 1000 பேர் கல்விகள் பாலியல் துன்புக்கு உள்ளாவார்கள், ஜாக்கிரதைன்னு போட வேண்டியதால இன்றைக்கி உலகத்தில் ஒரு கோடி பேர் வயசுக்கு வர போகிறாளுங்க அப்படின்றத கேலண்டரில் போட வேண்டியதாடா புறம்போக்கு வச்சிங்களா? இந்த ஜோசியக்காரனுங்க இருக்கானுங்க பாரு, இவனுங்களை இவங்க என்ன தெரியுமா பண்ணணும், இவங்களை அப்படியே சும்மா பிடிச்சி கொண்டு போய் ஹிட்லர் மாதிரி நடுக்கடலில் சும்மா ஸ்லைஸ் பண்ணி அப்படியே பல்லுயிர்களுக்கு இரையாய் போட்டுடணும். ஆமாம், மும்மொழியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மும்மொழி உலகம் தோன்றி முதல் நாள் கொண்டு படகுகள், பாய்மர கப்பல்கள், கழுதை, குதிரை, ஒட்டகம், யானை, இதில் இயேசுநாதர் கூட கழுதையில் பயணம் செஞ்சு தான் அந்த ஓசனா பாடுவோம் அந்த மாதிரி எல்லாம் கடல் கடந்து போய் வியாபாரம் என்னது அது, யாதும் ஊரே யாவரும் கேரில் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு நதிக்கரை நாகரீகம் இப்படி வாழ்ந்தது பாஷையிலனா இருக்குமா? உலகத்தோட எத்தனையும் ஒவ்வொரு நாட்டுக்காரனும் 5000 வருஷத்துக்கு முன்னால் தன்னுடைய ஸ்டோரியை சொல்லுவான். இங்கே இருந்தவ எங்கே தமிழ்நாட்டில் மீனாட்சியா, அது என்னமோ மீனாட்சி உனக்கு இந்த மதுரையில். ஆமாம், ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னால் அங்கேருந்து ஒருத்தி ஆப்பிரிக்காவில் போய் அவனையா கல்யாணம் கட்டியிருப்பாள். அதே மாதிரி சுவிட்சர்லாண்ட்லேருந்து தான் எப்போ இருந்ததோ இல்லையோ கிரேக்கத்தில் இருந்து கேட்டாங்க, அவன் ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் எவளையாவது வேலை பார்த்து பிள்ளையை பெற்றிருப்பான். எப்படி பெற்றிருப்பான்? பாஷை இல்லாமல் ஏதோ ஒரு கருமாந்திரம் பாஷையை பேசியிருப்பான். அப்படித்தானே? ஏன்னா திருவள்ளுவர் காலத்துலேருந்து தமிழ் இருக்குதுன்ற, இன்றைக்கும் தமிழ் இருக்குது. நான் செத்தா போச்சு, தமிழெலாம் சாவாது, அதெல்லாம் இருக்கும். எல்லா மொழிகளும் அவர்கள் தாய்மொழிகள் அங்கே இதை தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். அதை எவனும் போய் அழிக்கலாம் முடியாது, புரியுதா? தாய்மொழி என்பது துண்ணுட்டு பேண்டுட்டு அந்த கிணத்துக்குள்ளேயே 4 சோத்துக்குள்ளேயே அந்த குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தியா? அதுக்குத்தான் தாய்மொழி பயன்படும். நீ வியாபாரம் செய்ய வேண்டும், வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும், நல்ல பகுத்தறிவு, அறிவு, சிந்தனை, ஒரு மனிதனுடைய ஒரு மனுஷன் அவனை பற்றி ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பாஷை வேணும். அவன் பாஷை என்ன பாஷையோ ஒன்று அதை நீ தெரிஞ்சு வச்சுருக்கணும், இல்லை உன் பாஷை என்னமோ இந்த பாஷையை அவன் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுருந்தா தான் முழுமையாக ஒன்று கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வியாபாரமும் என்ன கருமமோ ஏதோ நான் சொன்ன பார்த்து கேலண்டர் விஷயம், கல்யாணம் கருமாதி இல்லை கெடுக்கப்பட்டு இல்லை அதை மறக்கப்பட்டு இந்த ஆமாம் கெட்டு போயிட்டா இப்போ அவளை அதை மறைச்சி வேற அவனுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னா அதுக்கு பாஷை முக்கியம்டா. தமிழ் பாஷையை வச்சுக்கிட்டு என்ன தயிர் சோறு தான் சாப்பிடணும். அவங்க கூட தயிர் சோறு சாப்பிட்றவங்க கூட இன்றைக்கி உலகத்தை ஆண்டுன்னு இருக்கிறான் ஆங்கிலத்தில். ஸோ இந்த பாஷைகளுக்காக சண்டை போட்டுக்கிறத ஒரு போர் புரிய போராடாங்க. ஏற்கனவே அமெரிக்கா அங்கே இங்கே ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் காசான்னு போர் போயின்னுக்குது. கும்முடியை பூண்டி கூட தாண்டி போக மாட்டான். அப்படி போனால் இந்திக்காரங்க அச்சை கொண்டு போடுவாங்க. இந்திக்காரங்க படிக்காத பசங்க, புரியுதா? ஏதோ யார்
முகலாயர்கள் என்பவர்கள் ஹிந்தி பேசுவார்கள். முகலாயர்கள் இப்போ மன்னர்கள் எங்கே இருக்கிறான்? ஷாஜகான் ஹிந்தி பேசுகிறவன், அம்புள்ள அவுரங்கசீப் ஹிந்தி பேசுகிறவன், அவுரங்கசீப் அவங்க அப்பனும் அடிச்சு மூஞ்சி கிஞ்சிலாம் கீச்சு தாஜ்மஹால்லே சமாதி வச்சான். 2 வருஷம் ஜெயிலில் போட்டு வச்சுருந்தான். இந்த காசி எல்லாம் வந்து காசியில் இந்த கோயில்களில் ஏதோ ஒரு முற்றுகைக்கு அவுரங்கசீப் போகும்போது அவங்க பெண்கள் அவங்க சோல்ஜர்ஸோடு தானே அவங்க முற்றுகையிட போகிறாங்க. அந்த பெண்கள் ஒரு 6 பெண்களில் காசியில் இருக்கிற இந்த கோயிலில் இருக்கிற அந்த பூசாரி எல்லாம் வேலை பார்த்துட்டான். ஆனால் வேலை இப்போ கற்பழி பண்ணிட்டான்னு அவுரங்கசீப் அங்கே 2-3 மிகப்பெரிய கோவில்களெல்லாம் அடித்து நொறுக்கி தரமாட்டான் ஆகிட்டு அப்புறம் கட்டி கொடுத்தானோ என்னமோ. சரித்திரங்கள் என்னென்னமோ இருக்குது. சரித்திரங்கள் தயவு செஞ்சு பார்க்காத, அது ரத்த சாக்கடை. சரித்திரங்களை தடவாதே, நக்காதே, சப்பாதே, அது ரத்த சாக்கடை. காலையில் ஏஞ்சியா, உயிரோடு இருக்கிறியா, பல்லு விளக்குனியா, சாப்பிட்டியா, ஏதாவது வேலைக்கு போ, ராத்திரிக்கு உன் பொண்டாட்டிக்கு சோறு எடுத்துகிட்டு வா, உன் பொண்டாட்டிக்கு பிள்ளைங்களுக்கு சோறு எடுத்துகிட்டு வா. இதுதான் வாழ்க்கை. ஒரு கதை சொல்கிறேன் கேள். அதாவது ஒரு அற்புதமான ஆங்கில படம் அது. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் லைஃப். சூப்பர் படம், நெட்டில் கிடைக்கும், போய் பாரு. அதில் ஒரு நல்லவன், ஒரு அற்புதமானவன், ஒரு தங்க திருமகன், நேர்மையானவன், உண்மையானவன், உழைப்பவன். அவன் கிறிஸ்மஸ் நாளைக்கு ஸோ அவன் தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது பரிசு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அப்படியே அங்கலாய்த்து போகிறான். கையில் தேடுறான், நண்பர்கிட்ட கேட்குறான், காசு இல்லை, நோ மணி, காசு பணம் தொட்டு மணி இல்லை, வருந்துறான், கவலைப்படுறான். ஐயோ, என் மனைவிக்கு கிறிஸ்துமஸ் அதுவுமா ஒரு பரிசு பொருள் கூட வாங்கி கொடுக்க முடியவில்லை. நான் என்ன பிறப்பு, மயில் பிறப்பு, இந்த பிறப்பு எதற்கு, நான் எதற்கு வாழ வேண்டும், இந்த மயில் வாழ்க்கை தேவைன்னு சொல்லிட்டு அவன் ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்கிறான். he wants to suicide himself. ஆமாம், தற்கொலை பண்ணிக்கலாம். ஒரு பொண்டாட்டிக்கு பரிசு பொருள் வாங்கி கொடுக்க முடியல, இது என்ன மயில் அப்படி சொல்லிட்டு he wants to die. அப்போ என்ன பண்ணுறான், இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பை த ரிவர். ஒரு ரிவர் பக்கமாக போகிறான். அங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி குதிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு எடுக்கும்பொழுது அப்போது ஒரு தேவதை தேவதை அதான் இப்போ அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபேரி டெய்ல் கதைங்கள்லாம் சொல்லுமே தேவதை. அந்த தேவதை அப்படியே காட்சி, அவன் நல்லவனாச்சு, அற்புதமானவனாச்சு, நல்ல சிந்தனை படைத்தவனாச்சு, நல்ல அறிவு உள்ளவனாச்சு, நல்ல நேர்மையானவனாச்சு, துடிப்பானவனாச்சு, துணிவானவனாச்சு. திடீரென்று அவனுடைய துணிவு இனிவு எல்லாம் போய் இறந்து விடுவதற்கு, தற்கொலை பண்ணுவதற்கு முடிவெடுத்து விட்டானேன்னு சொல்லிட்டு முன்னாடி தோன்றி, டேய் பாவி, என்னடா வாட் ஹேப்பன் டு யூ மேன், வாட்ஸ் ராங் வித் யூ, வாட் யூ வாண்ட் ஆக்சுவலி, எதுக்காக இப்போ நீ தற்கொலை பண்ணிக்க போகிற அப்படி சொல்லி அது கேட்குது. அப்போ சொல்கிறான் இவன், இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறேன்னா அதே மாதிரி சொல்கிறான். இந்த மாதிரி வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் திஸ் இஸ், எல்லாம் மயிர் லைஃப் இங்கே ஏன்னா இருக்குது, எல்லாம் துட்டு பசங்க, எங்கே பார்த்தாலும் அயோக்கியத்தனம், எங்கே பார்த்தாலும் முள்ள மாட்டானோ, எல்லாம் இங்கே ஒரு உண்மையானவன் வாழ முடியாது, இங்கே ஒரு நேர்மையானவனுக்கு இந்த உலகில் வாழ்வதற்கு இடம் இல்லை. நான் எப்படி நாளை கிறிஸ்துமஸ் என் மனைவிக்கு நான் பரிசு பொருட்கள் கூட வாங்கி கொடுக்க முடியாத ஒரு நிலையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கு இந்த மயில் வாழ்க்கை தேவையில்லை. ஐ வாண்ட் டு சூசைட் மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். பைத்தியக்கார லூசு, நீ செத்து போயிட்டா எல்லாமே இங்கே மாறிடுமா, திட்டு பையெல்லாம் திருத்திட போகிறானே, உலகம் இயற்கை உலகத்தை அழிக்காமல் இருக்க போதா, ஆறு ஓடாமல் இருக்க போதா, சூரியன் உதிக்காமல் இருக்க போதா, இல்லை மறையாமல் இருக்க போதா, பஞ்சபூதங்கள் இல்லாமல் போக போதா, அது அங்கே தாண்டா இருக்க போகுது லூசு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்போ சரி, நீ செத்து போகணும்னு நினைக்கிற, செத்து சரி, நீ பிறக்காமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் யோசிச்சுப்பார். நீ பிறக்காமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் யோசிக்கிறேன். என்னடா நம்ம பிறக்காமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கோம்? ஆமாம், சூரியன் இருந்திருக்கோம், பஞ்சபூதங்கள் இருந்திருக்கோம், நிலம், நீர், நெருப்பு, மயில், மண்ணகடி எல்லாமே இருந்திருக்கும். அவங்க அப்பா இருந்திருப்பார், அவங்க அம்மா இருந்திருப்பாங்க. அப்புறம் இவன் 2வது அவங்க குடும்பத்தில் இவன் 2வது பையன், அவங்க அண்ணன் ஒருத்தவன், அதுக்கு பின்னால் 2 தம்பிங்கோ. ஸோ அப்போ சொல்லு, நீ பிறக்காமல் இருந்தால் உங்கள் அண்ணன் பிறக்காமல் இருந்திருப்பானா, இல்லை 2 தம்பி இருக்காங்களா, அவங்க தான் பிறக்காமல் இருந்திருப்பார்களா? யோசிச்சுப்பார், சிந்தித்துப்பார். அப்போ அப்படியே அந்த காட்சி, இந்த டைம் ட்ராவலிங் மாதிரி உடனே அந்த தேவதையை என்ன முந்தைய காலத்துக்கு அவங்க அண்ணன் எப்படி பிறந்தான், சரி, அதுக்கப்புறம் அவங்க 2 தம்பிங்க எப்படி பிறந்தாங்க. அப்போது பார்த்தா அவங்க அண்ணன் இல்லை, அவங்க அண்ணன் இவன் இந்த பையன் பிறந்து ஒரு 2 வயது அந்த மாதிரி இருக்கும். யார் இந்த தற்கொலை செய்துக்க பண்ணான்னு ஒரு 2 வயது கிட்ட இருக்கும். இவருக்கு பிளேக்கே ஏதோ பயங்கரமான ஒரு நோய், எனக்கு சரியாக தெரியல. அப்போது அந்த நோய் எல்லோரும் கைவிரிச்சிட்டாங்க, இவன் செத்துருவான், இவன் அவள் தான் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே கைவிரித்து விட்டார்கள். அப்போது
அவங்க அண்ணன் என்ன பண்ணுறான், இவனை தூக்கிக்கிட்டு போகிறான். டாக்டர் அங்கே இங்கெல்லாம் அலையிறான். அதுக்கப்புறம் அந்த அவனை முன்னால் போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட ஜீசஸ் கிட்ட வேண்டுறான். ஐயோ ஜீசஸ், என் தம்பியை எப்படியாவது காப்பாற்றிட்டு என் உயிரை எடுத்துக்கோ, டேக் மை பிரெத், என்ன எடுத்துக்கோ, என் தம்பியை காப்பாற்று சொல்லி கதறான், அழுகுறான், துடிக்கிறான். அந்த மாதிரி அந்த பையன் காப்பாற்றப்படுறான். அது ஜீசஸ் காப்பாற்றினாரோ இல்லை யாராவது காப்பாற்றினாங்களோ அது கதை இல்லை, அவன் காப்பாற்றப்படுகிறான். இவன் காப்பாற்றப்பட்டான். ரைட், ஓகே. இப்போ தம்பிங்களுக்கு வரும். அதே மாதிரி இவங்க 2 தம்பிங்க இருக்காங்கல்ல, இந்த தம்பிங்களுக்கு முடியாத நோய்வாய்ப்பட்டு இவர்கள் சிரமப்படுகிறார்கள், பயங்கரமாக சிரமப்படுகிறார்கள். அப்போ அண்ணனும் இவனும் சேர்ந்து அந்த 2 தம்பிகளையும் தூக்கிக்கிட்டு அலையிறாங்க. டாக்டர் அங்கே இங்கே போய் அந்த மூலிகை இந்த ஹெர்பல் சொல்லி கொடுத்து அவர்களை காப்பாற்றுகிறார்கள். ஸோ இந்த பையன், இந்த கேரக்டர், சாவ போன கேரக்டரை ஒருத்தவன் காப்பாற்றியிருக்கிறான். இவனும் அவங்க அண்ணனும் சேர்ந்து அவன் தம்பிங்க கீழே இருந்த 2 பேரையும் அவங்க நோய்வாய்ப்பாட்டை எப்போ காப்பாற்றியிருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய வேலைகள் செய்திருக்கிறார்கள். அப்போ எப்படி இவர்கள் பயனற்று போனவர்கள் ஆவார்கள்? நீ எப்படி பயன் இல்லாமல் போன பைத்தியக்காரா அப்படி சொல்லிட்டு சாவது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் இல்லை. உன் உயிரை நீ எடுத்துக்கொள்ள முடியாது. நீ என்ன முயற்சி பண்ணாலும் உன் உயிரை நீ மாய்த்து கொள்ள முடியவே முடியாது. அதற்கு இறைவன் அனுமதி தர வேண்டும். உயிர் வேண்டுமே என்றால் அவன் எடுத்துக்கொள்வான். அவன் படைத்தது அவன் எடுத்துக்கொள்வான். சரி, உன் பிரச்சனை என்ன? கிறிஸ்துமஸ் தானே, உன் மனைவிக்கு பரிசுகள் தானே, போ உன் வீட்டில் போய் பார் அப்படி சொல்லிட்டு தேவதை சொல்லிட்டு அவ்வளோதான். அப்படியே ஆமாம் டிஸாப்பியர் ஆகிடுது. தேவதை மறைஞ்சி போயிடுது, வேனிஷ்டு ஆகிடுது. ஸோ திஸ் கை வாட் இஸ் திஸ் ஆல் நான்சென்ஸ்? என்ன நடக்குது, போகுது வருது, அப்படி இப்படி யோசிச்சுட்டு பார்த்துட்டு ஜஸ்ட் இஸ் வாக்கிங் டு ஹிஸ் ஹவுஸ். அப்புறம் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் அவங்க what a kind of நண்பர்கள், ஏகப்பட்ட நண்பர்கள், எல்லோரும் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்வதற்காக. நாளை காலை இரவு 12 மணிக்கு கிறிஸ்மஸ் அல்லவா? ஸோ எல்லோரும் பலூன்ஸ், சாக்லேட்டு, கேண்டில்ஸ், அது இது பரிசு பொருட்கள் என்னமோ வாங்கிக்கிட்டு அவங்க வீடு வாசலில் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் ஹிம். போகிறான், நண்பர்களை பார்க்குறான். பலூன்ஸ், கேக்ஸ், ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நான் அவன் பார்க்குறான். இப்போது நமக்கு எல்லாமே இருக்கிறது, நமக்கு எல்லாமே நம்மை சுற்றி நமக்கு எல்லாமே இருக்கிறது. நமக்கு எப்பொழுது அது கொடுக்கப்பட வேண்டுமா அப்பொழுது அது கொடுக்கப்படும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் திருடுறது, ஆட்டையை போடுறது, அயோக்கியத்தனம் பண்ணுறது, அடுத்து உன் வீட்டில் சோறு இருக்கும், அதை கடங்கார திருட்டு இந்த கமநாட்டி அரசியல்வாதி எட்டி வச்சுட்டு எடுத்து தின்னுட்டு போவான். அவன் பொண்டாட்டி மூஞ்செல்லாம் பார்த்தியா புறம்போக்கு மூஞ்சி மாதிரியே இருக்கும். ஆமாம், இந்த திருட்டு பசங்க, இந்த போலீஸ்காரன், இந்த கட்சிக்காரன், அவன் பொண்டாட்டிங்கெல்லாம் போய் பாரேன், சகிக்காது. அதெல்லாம் சொறி பிடிச்சி அவ்வளோ கேவலமாக அந்த மூஞ்சில் வெள்ளக்காரிய பேர் அழகாக இருப்பான். ஆமாம், ஏன்னா அவங்க இந்த திருடுறது, அயோக்கியத்தனம் பண்ணுறது, ஏமாத்துறது, பொய் சொல்கிறதுலாம் இருக்காது. இருக்குது, 1-2 இருக்கும். இங்கே மாதிரி எல்லாம் 99% திருட்டு மறக்க. ஸோ திஸ் இஸ் ஐ வாண்ட் டு டெல் ஆல் தி பீப்புள்ஸ். இந்த மும்மொழி, மயிர்மொழி அதெல்லாம் பேசாதீங்க. 1000 மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இங்கே இருந்து இந்த உலகத்தின் கடைசிக்கு போ, அங்கே போ வியாபாரம் செய், அங்கே போய் உன் புதுமைகளை சொல்லு, அங்கே போ உன் பெருமைகளை சொல்லு, அங்கே போ உன் தமிழை பற்றி பேசு, என் தாய்மொழி தமிழ் என்பதை பற்றி பேசு. அதற்கு அவனுக்கு அவன் மொழி, அவன் என்ன மொழி பேசுவானோ அந்த மொழி உனக்கு தெரிந்திருந்தால் தானே அந்த மொழியை நீ பயன்படுத்தி உன் தமிழ் பெருமையை அவனுக்கு நீ சொல்ல முடியும். அவன் மொழியே உனக்கு தெரியலன்னா உன் தமிழ் மொழியை பற்றி நீ எப்படி அவனுக்கு அறிவிப்பாய்? அறிவு கெட்ட முட்டாளே, படிக்காத பரதேசி, எச்ச புறம்போக்கு. ஒவ்வொரு நாடு 195 நாடுகள் இருக்குது, ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்குது. அப்போது அந்த மொழிகளை நீ அறிந்தால் தானே, அதில் படித்திருந்தால் தானே உன் தாய் பெருமையை, தமிழ் பெருமையை, நாட்டு பெருமையை நீ அவர்களிடம் எடுத்து சொல்ல முடியும். வெறும் ஜனத்தை தவளை மாதிரி ஒத்த தமிழை வச்சு கும்முடிப்பிடி தாண்டி போனீங்கன்னா மூஞ்சி மேலேயே குத்தி தொட்டி விட்டுருவான் தமிழ் திருட்டு நாயை. ஒழுங்கு மரியாதை அந்த மும்மொழி, மயிர் மொழி, இதெல்லாம் பேசுறதுல 1000 மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளு. ஆமாம், திருவள்ளுவர் தமிழ் தானையா பேசினார். இன்றைக்கி தமிழ் செத்தா போச்சு.
தமிழ் ஒன்றும் சாவாது, அது அப்படியே தான் இருக்கும். ஹிந்தி ஒன்றும் சாவாது, அது அப்படியே தான் இருக்கும். ஸ்பானிஷ் ஒன்றும் சாவாது, அது அப்படியே தான் இருக்கும். தெலுங்கு ஒன்றும் சாவாது, அது அப்படியே தான் இருக்கும். கன்னடம் அது சாவாது. உலகில் உள்ள எந்த மொழியும் சாகாது. அது வெறும் தாய்மொழி தான். தாய்மொழியை வச்சு நாக்கு வழி நாக்கு தான் வழிக்கலாம், பட் சம்பாதிக்க முடியாது. யூ வாண்ட்ஸ் டு வேக். உலகம் பூரா நீ போகணும், அதுக்கு நிறைய மொழிகள் வேண்டும். மொழிகள் வழிகாட்டி, அறிவு அல்ல. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. முதல்ல படிங்கடா. ஸ்கூல்ஸே கிடையாது. சரி, நீங்கள் இதே மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், ஒரு நாள் இயற்கை உங்களை வச்சு காலில் போட்டு மெரின்னு மிரிச்சிடும். கூட்டமாக சேர்த்து சாவடிக்கும். அதுவும் இந்த அரசியல்வாதிகள், இந்த அதிமுக காரன், திமுக காரன் மொத்தமாக ஒன்றா சேரும்போது, இப்போ இந்த திருவேணி சங்கமமாக மூத்தரத்தை விட்டுனுக்கிறான் பார். மூத்தத்தையும் ஆமாம், ஒரு நாளைக்கு 2 கோடி பேர் அந்த நதியில் மூத்தத்தையும் பீயும் பாடுறான். அதை ஒருத்தன் அள்ளி குடிச்சிட்டு ஆஹா சூப்பர்ன்றான். பைத்தியக்காரர்கள் எத்தனை இதுவரைக்கும் 55 கோடி பாவிகள் அதில் போய் மூத்தத்தை விட்டுருக்கான். இது வரைக்கும் நான் ஒரு நாளைக்கு 2 கோடி பேர் என்னமோ போகிறானுங்களாம். அப்போது சொல்கிறான், பேப்பரில் போட்டிருக்கம்பா, 55 கோடி பாவிகள் நீராடினார்கள், புனித நீராடினார்கள். 55 கோடி பாவிகள். இன்னும் எத்தனை பேர் மிச்சம் பேர் இருக்கிறான்? 140 கோடி பேர் இந்தியாவில். இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறான் பாவிகள்? இந்த பாவிகளும் போய் குளிப்பான். அதெல்லாம் 55 கோடி பேர்லாம் இருக்க முடியாது. மொத்தம் 140 கோடி பேருன்றான். இந்துக்கள் எவ்வளோ பேர் இருப்பான்? 55 கோடி பேராக இருப்பான் இந்துக்கள். எனக்கு சரியாக தெரியல. அதெல்லாம் சும்மா போய் எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு வேலையை பார்ப்பான். மோடி கீடி இவங்க எல்லாமே இவங்க வேலையை இதுதான். சம்பாதிக்கணும், துட்டு வேணும், கொத்தடிமையாக அவங்க இருக்கணும். அறிவுனா இவங்களுக்கு அறிவே இவங்களுக்கு வரக்கூடாது, படிக்கவே கூடாது. கடைசி வரைக்கும் எதையும் தெரிஞ்சுக்காத ஒரு கொத்தடிமையாக இப்போ இருக்கணும். அதுக்கு ஸ்கூல்ஸ் இவனுங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டானுங்க, படிப்பு சொல்லிக் கொடுக்க மாட்டானுங்க, மொழிகளை கற்றுக்கொள்ள விட மாட்டானுங்க. காலம் பூரா நீ அவனுக்கு அடிமையாக இருக்கணும், கொத்தடிமையாக இருக்கணும். நானும் கத்தி பார்த்துட்டேன். இந்த இளைஞர்களோ இந்த வாலிப பெண்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணம் மானம் ஈனம் எதுவும் கிடையாது. எங்கேயோ போக வேண்டியது, கடலையை போட வேண்டியது, அப்புறம் அவுத்துட்டு பாவாடை படுத்துக்க வேண்டியது. இப்படியே கர்மங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சனியன்கள் ஒரு வழி. நீதிபதிகள் கூட பாமர மக்கள் நாய்கள் அங்கே கோர்ட்டுக்கெல்லாம் வராதிங்க. இந்த கோர்ட்டு என்பது பணக்காரனுக்கும் கட்சிக்காரனுக்கும் அதிகாரம் உள்ளவனுக்கு தான். அந்த பாமர மக்கள் பிச்சைக்கார பயர்களுக்கெல்லாம் இங்கே கோர்ட்டில் அடக்கடையாது, வெளியில் போக சொல்லிட்டான் நீதிபதிகள் எல்லாம். அதனால் எங்கேயா போய் ஷாவுங்க. இந்த ஒரு கதை ஒன்று சொன்னோம் பார், அந்த மாதிரி யாராவது தேவதை காப்பாற்றினால்தான் ஆட்சி உங்களை. இல்லைன்னா உங்களை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. காப்பாற்ற முடியும் ஒன்றே ஒன்றால், அது கல்வி, படிப்பு, அறிவு, பகுத்தறிவு, நுண்ணறிவு. இப்போ தான் வந்துச்சுல்லப்பா எவ்வளோ ஓப்பன் ஏஐ இருக்குது, சாட் ஜிபிடி இருக்குது. அது சீனாக்காரன் வேறு ஏதோ டீப் சீக்குன்னு ஒன்று உருவாகி இருக்கிறான். எவ்வளோ விஞ்ஞானம் எங்கே இருக்குது, உச்சத்தில் இருக்குது. நீ பிச்சை ஏற்றுன்னு இருக்கிற. எல்லாம் தப்பு. ஒழுங்காக திருத்திங்க, இல்லை இயற்கை திருத்தி விடும். திருப்பிலாம் விடாது, கொண்டுடும், சாவச்சிடுவோங்க எல்லாரையும். ஒட்டு மொத்தமாக கும்பலாக அந்த திருவேணி சங்கமம் மாதிரி இந்த நதிக்கரைகள் ஓரம் எங்கே ஊட கட்டி, ஏடா கூவத்தில் போய் ஊட கட்டுனுக்குறியாடா பாவிங்களா. நதிக்கரை ஓகரம் நாகரிகம் அங்கே பயிர் செய்வது. முதல்ல மனிதன் எங்கேருந்தோ சிந்து சமவெளி, சுமேரிய நாகரிகம், கிரேக்க நாகரிகம், இப்படி ஏகப்பட்ட நாகரிகங்கள்லாம். இப்போ அந்த கீழடியில் என்னமோ மயிரப்பை பிடிங்கினுங்கிறானுங்க, அதை விட்ரு. நதிக்கரையில் பயிர் செய்தார்கள். ஏன்னா தண்ணி, வாட்டர், நதியில் தண்ணி வரும். சரி, பயிருக்கு தண்ணி பாய்ச்சலாம், நல்லா விளையும். அது மாதிரி அப்புறம் ஒரு வீடு வச்சுருந்தான். இப்படி நிலத்து மேலே ஆசை, பணத்து மேலே ஆசை, பொண்ணு ஃபிகர் மேலே ஆசை, அப்புறம் கோல்டு மேலே ஆசை. இப்படி ஆசை இன்றைக்கி பூமி பிளந்து கொண்டு நிலநடுக்கம் வருது. ரீசன்ட்லி வந்தது, நாளைக்கும் வரும். ரீசன்ட்லி வந்தது, டெல்லியில் வந்தது. வெரி க்ளோஸ் டு இமயமலை உருகி நிற்குதுப்பா. இமயமலை உருகி கொண்டு இருக்கிறது. ஒன்று நல்லா நினச்சிக்கோ. ஆமாம்,
அலெக்சாண்டர் பெரிய 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 அந்த காலத்து மன்னர்கள் கோயிலெல்லாம் திருடுறோம். கோயில்களில் தான் திருடுவான், வேற எங்கேயும் திருட மாட்டான். ஏன்னா கோயில்களில் தான் பணம் இருக்கும். பேங்க்கெலாம் ஏது அப்போல்லாம் பேங்க்லாம் கிடையாது. கோயில்கள் தான் பேங்க். கோயில்களை கொள்ளையடிப்பது தான் கஜினி முகமது, அப்புறம் இன்னும் பெரிய 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 அலெக்சாண்டர், ரொம்ப பேர் எல்லாம் கோயிலில் தான் தங்கம் வயல் எல்லாம் அடியில் பிடிச்சிருப்பான். எல்லாம் அந்த மன்னன் திட்டு பசங்க, எல்லா மன்னனும் திட்டு பையன்தான். புரியுதா? இப்போ தமிழனுக்கு தமிழை தான் எதிரி. அதுக்கு நான் ஒன்று சொல்லிட்டுமா, தமிழனுக்கு தமிழை தான் எதிரி. இப்போ பல்லவன் யார்? பல்லவ ராஜாப்பா, தமிழன் தானே. சரி, அப்போ அதே காலத்தில் சோழன் தமிழனா தெலுங்குனா அது என்ன? சேரன் அவன் மலையாளியா தமிழ்லாம் எவனை? எல்லாம் தமிழ் பேசலாம், எல்லாம் தமிழ், எல்லாமே ஒன்றா தான் இருந்தது ஒரு காலத்தில். சீரோனு கிலோனா அது இது பாகிஸ்தான் ஈஜிஸ்தான் இந்தியா மயிர் மண்ணங்கட்டி எல்லாம் ஒன்றா தான் இருந்தது. ஏன்டா அடிச்சிங்கன்னா? எதுக்குடா அடிச்சிங்கன்னா? நிலம், பொண்டாட்டி, கோல்டு ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஒழுங்கு மரியாதை தமிழனுக்கு தமிழன் தாண்டா துரோகி, அத்தவன் துரோகி இல்லை. உன் வீட்டில் திருட்டு போனால் அவன் வெளியூரில் ஃபாரினில் அமெரிக்காவிலேருந்து வந்து திருடிட்டு போயிட்டான். நான் உன் பொண்டாட்டி திருடி இருப்பான், இல்லை உன் பொண்ணு திருடி இருக்கும், இல்லை உன் பையன் திருடி இருப்பான், இல்லை உன் மச்சான் திருடி இருப்பான், இல்லை உன் மச்சினிச்சி திருடி இருப்பான், இல்லை உன் ஃப்ரெண்டு திருடி இருப்பான். ஆக குற்றவாளி உன் குடும்பத்திலே இருக்கா. நீ என்ன மயிர் நாட்டை பற்றி பேசுவது? உனக்கு என்ன தகுதி இருக்கிறது உலகத்தை பற்றி பேசுவதற்கு? உலகம் எல்லோருக்கும் பொதுவானது. நீ ஒரு மயிர் கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு மொழியை பேசக்கூடாது சொல்கிறது உனக்கு தகுதி கிடையாது. அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் புரட்சி வந்ததுன்னா தாங்க மாட்டீங்க, ஓடுருவீங்க. அதுதான் சொல்லிட்டேன் நான். உன் விஷயம் என்னமோ உன் மொண்டாட்டியை பற்றி பேசினா மட்டும்தான் நீ கேட்கணும். உலக மொழி, இந்த மொழி, அந்த மொழியை பற்றிலாம் உனக்கு முதல்ல தமிழ் மொழி ஒழுங்காக பேச தெரியுமாடா? தமிழ்ன்றியா? பார்க்குறேன் நிறைய பசங்க 200 ரூபாயை கொடுத்து கூட்டிகிட்டு போய் மைக்கை முன்னால் வச்சுட்டு பேசு. நான் தமிழும் பேச தெரில, ஒரு மயிரும் பேச தெரில, இல்லைன்னா பதவி ஏகிறான் ஒருத்தன், அவனுக்கு கூட தமிழ் பேச தெரில. பதவி ஏகிறான் ஒருத்தன் சொல்கிறான், அவன் திருப்பி சொல்ல தெரியல. புறம்போக்கு படிக்காத ராஸ்கல்ஸ். ஒழுங்கு மரியாதை படி, இல்லை படிக்காத. உலக விஷயங்களில் தலையிடாத. உன் பொண்டாட்டியை பற்றி உன் புள்ளையை பற்றி முதல்ல பேசு. மேடையில் பேச வந்துட்டேன்னு வச்சுக்கியேன், இவரை உதாரணம் காட்டி, திருவள்ளுவர் உதாரணம் காட்டி. பாரதி பேசுகிறான் 7 பாஷை. யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் நான் பார்த்ததில்லை என்றான். அது அழகாக இருக்கும். நான் கொஞ்சம் தப்பாக சொல்கிறேன். யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் சிறப்பு இல்லை. அப்போ எத்தனை மொழிகள் அந்த ஆள் கற்று வச்சுருக்கான். அத்தனை மொழிகளிலும் சிறந்த மொழி தமிழ்னு சொல்கிறானே தவிர அதுக்கு முன்னால் இருந்த மொழியெல்லாம் படிக்காத அப்படின்னு அவன் சொல்லலை. பைத்தியக்கார படிக்காத பரதேசி நாய்ங்களே, காரிகிரி மூஞ்சில் திப்பிட போகிறேன். ரொம்ப கோபம் வருது எனக்கு. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் யாம் கண்டதில்லையா என்னமோ சொல்கிறான். ஆமாம், தனி ஒருவனுக்கு உணவு இல்லை என்றால் ஜகத்தினை அழிப்பேன் அப்படின்றான். ஆனால் கடைசி வரைக்கும் சோறு இல்லாமல் செத்தான், அது ஒரு விஷயம், அது வேறு விஷயம். பாரதி ஒரே ஒரு கோட்டை போட்டிருப்பான். அந்த கோட்டு அது உள்ளார ஒரு சட்டை இருக்கும், அதில் 1000 ஓட்டை இருக்கும். ஓட்டை கேட்டால் ஆமாம், அந்த ஓட்டையை அந்த ஓட்டையை மறைப்பதற்கு இந்த கோட்டை போட்டு நான் சுற்றி கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னான் கவிஞன். உண்மையான கவிஞன், அற்புதமான கவிஞன், புரட்சி கவிஞன். இங்கே இருக்கிறாங்களே கவிஞன், சோத்திக ஐஸ்கிரீம் சாப்பிட்ற கவிஞன்ஸ். ஆமாம், ராத்திரி ஆனால் வீட்டில் போய் கூப்பிட்டு போய் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சொல்லி கொடுத்துடலாம், சாப்பிடுவானுங்க திட்டு பசங்க. காசுக்கு எழுதுகிறவன் எப்படா கவிதை ஆவான்? துட்டுக்கு பேசுகிறவன் எப்படிடா பேச்சாளன் ஆவான்? பணத்துக்கு எழுதுகிறவன் எப்படிடா எழுத்தாளன் ஆவான்? நாய, பணத்துக்காக எழுதுபவன் எழுத்தாளன் அல்ல, பணத்துக்காக கவிதை பாடுபவன் கவிஞன் அல்ல. குயில் காசு வாங்கிக்கிட்டாடா அவ்வளோ அழகாக பாடுது. குயிலுக்கு பக்கவாத்தியம் எவன்டா? எவன்டா குயிலுக்கு பக்கவாத்தியம்? எவன்டா? பரதேசி நாய்ங்கள, பரதேசி பகுத்தறிவு இல்லாத, நுண்ணறிவு இல்லாத. சயின்ஸ் எங்கே போய் நிற்குது? இவன் நக்கின்னுக்கிறான், சப்பின்னுக்கிறான். ஏழை மக்களை வாட்டி வதைத்து அவனை மிதித்து அவன் வயிற்றை பசியிலையும் பட்டினியிலையும் அடித்து நொறுக்கின்னு இருக்கிற உன்னை இயற்கை நொறுக்க போகுது. இயற்கை உங்களை எல்லோரையும்
ஆட்சி செய்ய போது பார்த்துங்க. ஏழை மக்களை தொடாதீர்கள். அதுவும் குறிப்பாக அந்த குழந்தைங்க பாவம், எந்த பாவமும் செய்யாதது. தத்தவன் பண்ண பாவம் பிள்ளைகளை போய் சேருன்றான். இவன் பண்ணுற அந்த பிச்சை எச்ச காசுக்கு 200 300 காசுக்கு கொடியை பிடிச்சின்னு வெயில் அந்த கிழவிங்களெல்லாம் வீட்டில் இருக்கிற கிழவியெல்லாம் மிச்சாகுது. வீட்டில் இருக்கிற கிழவிங்க எல்லாம் புஷாவதியா ரோட்டில் வெயிலில் பிடிச்சின்னு எதுக்கு வந்த சாப்பிட்டியா தெரியாது, இந்த கொடி பிடிச்சிருக்கிறியா, இந்த கொடி எவனுக்கா தெரியுமா, தெரியும் என்ன மயிறு உனக்கு தெரியும், சாவறதுக்கு தெரியும். நான் இங்கேருந்து போய் இந்த 200 வாங்கிக்கிட்டு போய் என் பேரனுக்கு பேத்திக்கு என் பிள்ளைக்கு கொடுக்கலன்னா என்னை ராத்திரி ரோட்டில் படுக்க விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கிளவி. இவ்வளோ பெரிய கொடுமை இது. தாங்குமா இந்த கொடுமையை இயற்கை? இப்போ ஏற்பட்ட கொடுமைகளை இயற்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறதே. ஒழுங்காக திருந்துடுங்க. அதுவும் இந்த சின்ன குழந்தைங்க பாவம், நீ பண்ணுற பாவம் வயிற்றுக்குள்ளே சாவுது. அது பரவாயில்ல, வயிற்றுக்குள்ளே சாவு, எவனுக்கு நீ பெருத்தியோ, எவனுக்கு பெருத்தியோ நல்ல வேலை அது வயிற்றுலேயே செத்து போச்சு. அது பிறந்து அது ஒரு திருடனாகி, அது ஒரு தீவிரவாதியாகி, அது ஒரு பயங்கரவாதியாகி, அது ஒரு தேச துரோகி, அது ஒரு எச்ச கூடிக்கோசரம் பிரியாணிக்கோசரம் குவார்டருக்கோசரம் அதுவும் போய் அந்த கட்சிக்காரங்கிட்டே அது நிற்கும். அதுக்கு கருமம் வயிற்றில் செத்ததே நல்லதாக போச்சு. போட்டு இயற்கை வந்து கொண்டு இருக்கிறது. 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் அற்புதமான செல்வங்களே, இந்த உலகம் உங்களது. இந்த உலகத்தை நீங்கள் உங்கள் தோளில் சுமக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். உன் அப்பா ஆத்தா எவன் தப்பானவன்றாலும் சரி, நக்கீரனை போல் எதிர்த்து மூஞ்சில் அடி தொட்டி விட்டுரு. இந்த உலகம் உன் அப்பா அம்மாவோட ரொம்ப பெருசு. இந்த இயற்கை உன் அப்பா அம்மாவோட ரொம்ப பெருசு. இங்கே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் உன் அப்பா அம்மாவோட ரொம்ப பெருசு. இந்த பிரபஞ்சம் உன் அப்பா அம்மா ஆத்தா குத்தா எல்லாரையும் காட்டிட மிகச்சிறந்தது. இதற்கு அழிவு ஏற்படுத்தக்கூடிய எவன் ஒருவனும் நிலநடுக்கங்களிலும் பேரழிவுகளிலும் சுனாமிகளிலும் நெருப்பு மழையிலும் செத்து போயிடுங்கன்றதை மட்டும் ஒழுங்காக நினச்சிக்கோ. ஜான் பாஸ்கோ கத்திக்கிட்டு இருக்கிறனா அது ஒரு அர்த்தம் இருக்கும். ஜான் பாஸ்கோ சும்மா கத்த விட மாட்டான். ஏன்னா ஜான் பாஸ்கோ இயற்கையின் பிள்ளை. ஓகே, பார்த்துக்க. இணையான பழமொழிகள், பேரலல் ப்ரோவர்ப்ஸ். தமிழ் டு ஆங்கிலம், ஆங்கிலம் டு தமிழ். முத்துக்குமாரன். பதிப்புரை. பழமொழிகள் ஒரு சமூகத்தின் பண்பாட்டை விளக்குவது ஆகும். பண்பட்டு வாழ்ந்த வாழ்க்கையின் சாரமாகவும் விளங்குபவன பழமொழிகளே. இப்பழமொழிகளை கொண்டே மொழியின் வளத்தை, மக்களின் பண்பாட்டை, வாழ்க்கை நடைமுறைகளை அறிய முடியும். இதில் நம் முன்னோர்கள் முன்னிலை வகுத்தனர் என்றால் அது மிகையாகாது. நம் முன்னோர்கள் ஆக்கி சென்ற செய்யுள் நூல்களிலும் பிற்கால புலவர்கள் ஆக்கி சென்ற உரைநடை நூல்களிலும் எண்ணற்ற பழமொழிகள் அழகு மெழுற அமைந்து உள்ளன. இவ்வகையில் பல மொழிகளை அமைத்து பல நூல்களை அமைத்தனர். பழமொழி 400, பழமொழி விளக்கம் முதலிய நூல்கள் இவ்வகையில் வெளி வந்தவையே ஆகும். உலக பழமொழிகளில் உள்ள பழமொழிகளை விட நம் தமிழில் பழமொழிகள் மிகவும் அதிகமாக உள்ளன. இவற்றை தொகுத்து நம் முன்னோர்கள் நமக்கு அளித்து சென்று உள்ளனர். பல மேனாட்டு அறிஞர்கள் நம் பழமொழிகளை கற்று தேர்ந்து அதில் உள்ள சுவையினை உணர்ந்து அவைகளை தொகுத்தனர். அத்துடன் அவற்றிற்கு இணையாக தம் மொழிகளில் உள்ள பழமொழிகளை சேர்த்து பழமொழி திரட்டாக பல நூல்களை வெளியிட்டனர். ஹெர்மன் ஜென்சன் என்ற வெளிநாட்டு அறிஞர் 1897 இதுபோன்று நம் தமிழ் பழமொழிகளுக்கு இணையான ஆங்கில பழமொழிகளை தொகுத்து நூல்களாக வெளியிட்டுள்ளார். இதேபோல நம் நாட்டு அறிஞரான திருமணம் செல்வகேசவராய முதலியார் அவர்கள் தமிழ் பழமொழிகளுக்கு இணையான ஆங்கில பழமொழிகளை தொகுத்து 1903 வெளியிட்டார். இந்நூலில் மாணவர்கள் எளிதில் அறிந்து கொள்ளும் வகையில் முதற்கண் தமிழ் மொழிகளும் அதை அடுத்த அதற்கு இணையான ஆங்கில பழமொழிகளும் கொடுக்கப்பட்டு உள்ளன. இது முழுமையான நூல் என்று கூற முடியாது. ஏராளமான தமிழ் மொழிகள் பழமொழிகள் உள்ளன. இருந்தாலும் பெரும்பான்மையான முக்கியமான பழமொழிகளை இந்நூலில் தொகுத்து வழங்கி உள்ளோம்.
மாணவ செல்வங்கள் நம் பழமொழிகளையும் அதற்கு ஒப்பான ஆங்கில பழமொழிகளையும் அறிந்து இன்புறுவது அவசியமாகும். எனவே இந்நூலினை வாங்கி பயன் பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். இந்நூல் தொடர்பான தங்கள் அன்பான கருத்துக்களையும் விரும்பி வரவேற்கின்றோம். தமிழக அரசின் கல்வித்துறை நூலகத்துறையினர் ஆதரவு இணையும் வேண்டுகிறோம். முத்துக்குமரன். இணையான பழமொழிகள் parallel proverbs. அகதிக்கு ஆகாயம் துணை, அகதிக்கு தெய்வமே துணை. God help the poor, for the rich can help themselves. Heaven helps the poor and helpless. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். The face is index to the mind. The beauty of the mind appears in the face. A guilty heart, happy heart makes a blooming visage. Good souls have good exteriors. In the eye lives the nature of mind. அகல இருந்தால் நிகழ நீள, அகல இருந்தால் நிகழ உறவு, கிட்ட இருந்தால் முட்ட பகை. அகல இருந்தால் நிகழ உறவு, அதாவது அகல இருந்தால் நிகழ உறவு, கிட்ட இருந்தால் முட்ட பகை, அதுதான் விஷயம். ஸோ டூ மச் familiarity breeds contempt. Absence makes the heart grow fonder. Distance sometimes endears friendship and absence sweeteneth it. மறுபடியும் பாருங்க. Too much familiarity breeds contempt. Absence makes the heart grow fonder. Distance sometimes endears friendships and absence sweetened it. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள். அகழியிலே விழுந்த முதலைக்கு அதுவே வைகுண்டம். அகழியிலே விழுந்த முதலைக்கு அதுவே வைகுண்டம். They that be in hell think that there is no other heaven. They that be in hell think that there is no other heaven. அந்த மாதிரி தான். ஓகேவா? அக்கறைக்கு இக்கரை பச்சை, தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி. அக்கறைக்கு இக்கரை பச்சை, தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி. Distance lands enchantment to the view. Far folks farewell. Far folks farewell. Far fowls have their feathers. Distance lands and to the view. Far folks farewell. Far fowls have their feathers. அகல் வட்டம் பகல் மழை. அகல் வட்டம் பகல் மழை. A large circle, a rainy day. A large circle, a rainy day. அகவிலையை அறியான் துக்கம் அறியான். அகவிலையை அறியான் துக்கம் அறியான். Ignorance is bliss. Ignorance is bliss. அச்சம் இல்லாதவன் அம்பலம் ஏறுவான். அச்சம் இல்லாதவன் அம்பலம் ஏறுவான். The fearless goes into the assembly. Used up those who have more courageous than discretion. அச்சமில்லாதவன் அம்பலம் ஏறுவான். The fearless goes into the assembly. Used up those who have more courageous than discretion. அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது. ஜானினோ ஜான் முழம் அந்த மாதிரி. அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது. Great engines turn on small powers. A car without a linchpin will not move even 3 spans.
Small rudders guide great ships. The greatest things are done with the help of small ones. நல்லா புரிஞ்சுங்க. அச்சாணி இல்லாத சேர் அந்த அச்சாணி இருக்குது இல்லை, அச்சாணி அதான் அது ஒரு ஜான் கூட ஓடாது, அந்த மாதிரி தான். கிரேட் இன்ஜின்ஸ் டேர்ன் ஆன் ஸ்மால் ஃபார்வர்ட்ஸ். கார் விதோட லிஞ்ச் பண்ணதான் அச்சாணி. வில் நாட் மூவ் ஈவன் 3 ஸ்பேன்ஸ் கூட போகாது. ஸ்பேன்ஸ் மீன்ஸ் வந்து ஜான் முழம்லாம் சொல்கிறோம்ல, அதுதான். ஸ்மால் ரடர்ஸ் கைட் கிரேட் ஷிப்ஸ். ஆமாம், ஸ்மால் ரடர்ஸ் கைடு கிரேட் ஷிப்ஸு. ஆமாம், சின்ன சின்ன ரடர்ஸ் தான் வந்து அந்த பெரிய பெரிய கப்பலை எல்லாம் வந்து நகர்த்து செல்கிறது. ஓகேவா? த கிரேட்டஸ்ட் திங்ஸ் ஆர் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்மால் ஒன்ஸ். பெரிய பெரிய விஷயம் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாம். ஆமாம், த கிரேட்டஸ்ட் திங்ஸ் ஆர் டன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்மால் ஒன்ஸ். ஓகே, இது ஓகே, 8 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஆமாம், பார்க்கலாம் மீண்டும் நம்ம அடுத்ததில் பார்ப்போம். ஏன்னா இட் இஸ் கெட்டிங் லென்த்தாக போகுது வீடியோ, ஸோ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 47 ஆண்டு வரலாறும் பாரம்பரிய குடும்பத்திலிருந்து உருவான பெருமை கொண்ட சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வெள்ளி விழா காணும் இதய கனியை வாழ்த்துகிறது. வெள்ளி விழா காணும் இதய கனி பொன் விழா காணவும் வாழ்த்துக்கள். கு. கண்ணன், மாவட்ட அவைத்தலைவர், விழுப்புரம் மாவட்ட அஇஅதிமுக, ஜனவரி 2025. வெள்ளி விழா ஆண்டில் இதயக்கனி ஒரு உலக சாதனை. 3ஆம் தாய் எம்ஜிஆர். 38 கடலூர் கே. முருகுமணி. எழுதுகோள் தெய்வம் இந்த தமிழ் எழுத்தும் தெய்வம் என்றார் மகாகவி பாரதியார். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவ செய்தல் வேண்டும் என்ற மகா கவியின் பேராசை என்பது ஒரு மொழி மட்டும் அறிந்த கவியின் ஆசை அல்ல. பன்மொழி வித்தகர் பாரதியின் மன வெளிப்பாடு என்பது ஈடு இணை இல்லா ஒரு கட்டளை என்றே நாம் மனதில் ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டும். மேலும் திராவிட இயக்கத்தின் ராஜகவி பாவேந்தர் பாரதிதாசன் வரிகளான தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவது இல்லை என்ற தமிழ் தொண்டின் சிறப்பை இத்தரணியில் அண்ணாவும் எம்ஜிஆர் அவர்களும் தங்களது தமிழ் தொண்டால் நிறை மாந்தர்களாக திகழ்ந்து சகாநிலை, புகழின் சகாநிலை, சாயாநிலை என்ற நிலைத்த நீடித்த புகழுடன் இன்றும் நம் மக்கள் மனதில் ஒளி வீசி கொண்டிருக்கிறார்கள். ஈன்றாலோடு என்ன கடவுளோ இல்லை, ஈன்றாலோடு என்ன கடவுளோ இல்லை என்ற பழந்தமிழ் இலக்கிய கூற்று என் அளவில் என் தாயார் திருமதி தனலட்சுமி குப்புசாமி என்பவர் என் முதல் தாய், தெய்வத்தாய். அண்ணா எம்ஜிஆர் போன்றவர்களின் கலை மற்றும் அரசு மூலம் தொண்டு செய்து உலக அளவில் செம்மொழி சிறப்புடன் நமக்கு பெருமை சேர்த்து வரும் தமிழ் மொழியாம் என் அன்னை தமிழ்மொழி எனக்கு 2ஆம் தாய். திராவிட இயக்க ஆராய்ச்சியாளரின் கூற்றுப்படி திராவிட இயக்கம் வெறும் அரசியல் கட்சி மட்டுமல்ல, அது ஒரு பண்பாட்டு கலாச்சார இயக்கமும் கூட. அதற்கென்று சித்தாந்தம் இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க பிரச்சார யுக்திகளும் இருக்கின்றன. அந்த
அந்த காலகட்டத்திற்கேற்ப புதிய யுக்திகள் அவ்வளவையும் திராவிட இயக்கம் கையாண்டு வருகிறது. அதனால் திராவிட இயக்கம் அரசியலில் வெற்றியை தமிழ்நாட்டில் தொடர்ந்து தக்க வைத்து கொள்கிறது. இதுதான் இன்றைய தமிழ்நாட்டின் கடந்த 1967ஆம் ஆண்டு முதலான நிலை. தந்தை பெரியாரின் சமூக சீர்திருத்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு பேரறிஞர் அண்ணா கண்ட இயக்கம் அழகு தமிழ், அடுக்குமொழி, தமிழ் சரித்திர குறிப்புகள், புள்ளி விவரங்கள் கொண்ட மேடை பேச்சு, தம்பிக்கு கடிதம், நாடகம், திரை உலகம் என அத்தனை தடங்களிலும் பயணித்து மக்களை திராவிட இயக்கம் தன் பக்கம் திருப்பி வெற்றியை நிலை நிறுத்தியது. இந்த திராவிட இயக்க வெற்றிக்கு அண்ணாவால் இதயக்கனி என்ற சிறப்பு பெற்ற எம்ஜிஆர் தன் திரை உலக பயணம், தன் பொருள் செலவு, பிரச்சார பயணம் என எல்லாமுமாக திகழ்ந்து திராவிட இயக்கத்தின் திருமுகமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வெற்றிக்கு அடித்தளம் விட்டதோடு அசைக்க முடியாத திராவிட இயக்கத்தின் வெற்றி வரலாற்றை தமிழ்நாட்டில் அமைத்து காட்டினார். என் போன்றவர்கள் பல்வேறு காரணிகளால் நேரடியாக அரசியல் களம் காண முடியாது. ஆனால் எம்ஜிஆர் என்ற மகோன்னத மனிதரால் அரசியல் களம் கண்டு சாதி, மத, வசதி, பெரும்பான்மை, இனம் இவைகளை கடந்து எதிர்கொண்டு ஒரு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கள பணியாளராக வாழ்ந்திட எம்ஜிஆர் என்ற மகா சக்தி தான் காரணம். அந்த என் அரசியல் பயணத்தில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் எனக்கு பெருமைதான் உயர்ந்து நிற்கிறது. எனவே எம்ஜிஆர் எனக்கு 3ஆம் தாய் ஆகிறார். என் தாய் என் அழகு தமிழ், என் இறைநிகர் எம்ஜிஆர் என என் 3ஆம் தாய் ஒரு நிறைவு நிலைக்கு வருகிறது. இந்த 3ஆம் தாய் எம்ஜிஆர் தொடர் வெளிவர காரணமான என் இதயம் நிறைந்த இதயக்கனி ஆசிரியர் திரு எஸ். விஜயன் அவர்களின் கடின உழைப்புக்கும் அவரது ஆதரவுக்கும், மேலும் அந்தந்த பகுதிக்கு உரிய கருத்துக்களுக்கு ஏற்ப உரிய புகைப்படங்களை தேடி கண்டு பிடித்து என் எழுத்துக்கு வலு ஊட்டிய அவரின் ஈடுபாடு என்பது வார்த்தையால் நன்றி என்று கூறி முடித்து கொள்ள முடியாது. இந்த பிறவி என்பது என் போன்றவர்களுக்கு எம்ஜிஆர் புகழ் பாடுவது என்பது போல் திரு ஆசிரியர் இதயக்கனி எஸ். விஜயன் அவர்களுடனான எனது தொடர்பு என்பது குடும்ப உறவாக எல்லைக்கு அப்பாற்பட்ட உணர்ச்சி கலவையுடன் கூடியது. அது என்றும் தொடர எம்ஜிஆர் அருள் புரிய வேண்டும். இதயக்கனி வாசகர்கள் என் தொடருக்கு தொடர்ந்து கடிதம், தொலைபேசி மூலம் தந்த ஆதரவு என்பதுதான் நான் கடந்த 3 ஆண்டுகளாக 36 மாதங்கள் எழுத காரணமாக அமைந்தது. பொதுவாக எம்ஜிஆர் பக்தர்கள் படிப்பதில் ஆர்வம் இல்லாதவர்கள் என்று பழைய நிலைப்பாடு முறியடிக்கப்பட்டு உள்ளதாக உணர்கிறேன். நன்றி. மேலும் மூத்த பத்திரிகை ஆசிரியர் என் வணக்கத்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய தராசு ஷியாம் போன்றவர்கள் என் தொடரை படித்து தனது நேர்காணல் கலந்துரையாடலில் டிவியில் பேசியது என்பது என் அளவில் இறைநகர் எம்ஜிஆர் புகழ் மீது நடுநிலையாளர்கள், நல்லவர்கள், நாட்டு நடப்பில் ஆர்வம் உள்ளவர்கள் மீது ஒரு கூடுதல் மதிப்பை உயர்த்தியதாக நினைத்து அண்ணன் தராசு ஷியாம் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்பொழுதும் ஒரு அரசியல்வாதி அல்ல. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் என் போன்றவர்களுக்கு வாய்ப்பே இல்லை. அறிவார்ந்த அர்ப்பணிப்புடன் கூடிய பேரறிஞர் அண்ணா, பாரத ரத்னா எம்ஜிஆர், அன்னை தமிழ் ஆகியவற்றின் புகழ் காக்கும் ஒரு எளிய தமிழன், திராவிடன், இந்தியன், ஓய்வை வேண்டா உழைப்பாளி, அன்புடன் கே. முருகுமணி எம்ஜிஆர் பக்தன். இதயக்கனியில் தொடராக வெளிவந்த இந்த பகுதிகளுடன் வேறு சில பகுதிகளும் மனிதநேயர் எம்ஜிஆரின் மறைவிற்கு பின் நடந்தவை இணைத்து
வெகு விரைவில் புத்தக வடிவம் பெறுகிறது. 3ஆம் தாய் ஆசிரியர். எனக்கு 3ஆம் தாய் எம்ஜிஆர். மூன்றாம் தாய் எம்ஜிஆர். 38 கடலூர் கே. முருகுமணி. நாலேஜ் உலக பொது அறிவு கேள்வி பதில். சாந்தி சாக்ரட்டிஸ், எம்காம், எம்மர்டு. 1. குடியரசுத் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? பதில். லோக்சபா, ராஜ்யசபா, மாநில சட்டசபை உறுப்பினர்களால். 2. மத்திய அமைச்சர்களை நியமிப்பது யார்? குடியரசுத் தலைவர். பதில் குடியரசுத் தலைவர். 3. தேர்தல் கமிஷனின் கால வரம்பு என்ன? பதில். அது நிரந்தரமான சட்டபூர்வமான அமைப்பு. 4. குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பது யார்? பதில். லோக்சபா மற்றும் ராஜ்யசபா உறுப்பினர்கள். 5. ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட எத்தனை வயது தேவை? பதில். 35 வயது. 6. குடியரசுத் தலைவர் ஆட்சி பிறப்பிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது? பதில். கேரளம். 7. மெட்ராஸ் மாநிலத்தின் முதலமைச்சர் யார்? பதில். திரு டி. பிரகாசம். 8. காவிரி நீர் ஆணையத்தின் தலைவர் யார்? நமது பாரத பிரதமர். 9. சென்னையில் துவக்கப்பட்ட முதல் ஆங்கில செய்தித்தாள் எது? மதராஸ் கொரியர். 10. உலகின் மிகப்பெரிய தீவு கூட்டம் எது? பதில். இந்தோனேஷியா. 11. விமான பயணம் மேற்கொண்ட முதல் அமெரிக்க ஜனாதிபதி யார்? பதில். ரூஸ்வெல்ட். 12. இந்தியாவில் எப்போது வருமான வரி நடைமுறைக்கு வந்தது? 23/7/1860. 13. கப்பலின் வேக அலகு முறை யாது? நாட் என்ற அலகு. 14. கரையானின் தாய்ப்பூச்சி எவ்வளவு முட்டை இடும்? பதில். வினாடிக்கு 1 முட்டை இடுகின்றது. 15. இந்தியாவில் எப்போது விவாகரத்து சட்டம் அமலுக்கு வந்தது? பதில். 18/5/1955. 16. பேங்க் என்ற வார்த்தை எந்த நாட்டு மொழியில் இருந்து உருவானது? இட்டாலி. 1828ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் நாள். சிந்தனையாளர் டால்ஸ்டாய். சிங்கார ஓடு. ரஷ்ய புரட்சியாளர் டால்ஸ்டாய் அவர்களின் கூற்று. மனித சுவாபம். எங்கும் அதிகமாய் பரவியுள்ள மூட நம்பிக்கைகள் ஒன்று ஒவ்வொரு மனிதனிடமும் அவனது தனித்த நிலையான சுவாபம் என்பது இருக்கிறது. அன்புள்ளவன், கொடூரமானவன், எரிவாளி, மூடன், சுறுசுறுப்பானவன், மந்தமானவன் என்றெல்லாம் வகைப்படுத்தப்படும் மனிதர்கள் அப்படியாக இல்லை. ஒரு மனிதனை பற்றி அவன் கொடூரமாக இருக்கிறான் என்பதை விட அவன் அன்புள்ளவனாக இருக்கிறவன் மூடனாய் இருப்பதை விட காட்டிலும் அதிகம் விவேகம் உள்ளவனாக இருக்கின்றான். சோம்பேறியாகவோ அல்லது அசமந்தமாகவோ இருப்பதை காட்டிலும் அதிகம் சுறுசுறுப்புள்ளவனாக இருக்கின்றான் என்றெல்லாம் நாம் சொல்லலாம். ஆனால் ஒருவன் அன்பாயும் புத்திசாலித்தனமாயும் இருக்கிறான் என்றோ, இன்னொருவன் கெட்டவனாயும்
மூடனாயும் இருக்கிறான் என்றோ சொல்வது உண்மையாகாது. இருப்பினும் நாம் மனித குலத்தை எப்பொழுதுமே இவ்வழியில் தான் வகைப்படுத்தி பார்க்கிறோம். இது தவறாகும். மனிதர்கள் ஆற்றை போன்றவர்கள். ஆறுகள் யாவற்றிலும் ஓடுகிற நீர் ஒன்றுதான். ஒவ்வொரு ஆறும் ஓரிடத்து குறுக்களாயும் ஓரிடத்து அகன்றும் இருக்கிறது. ஓரிடத்து மெதுவாயும் ஓரிடத்து வேகமாயும் ஓடுகிறது. ஓரிடத்தில் நீர் தெரிந்து காணப்படுகிறது, ஓரிடத்தில் சில்லென்று குளிர்ச்சியாய் இருக்கிறது, ஓரிடத்தில் சூடாக இருக்கிறது. அதேதான் மனிதர்களுக்கும் ஒவ்வொரு மனிதனிடத்தும் எல்லா மனித மெய்ப்பாடுகளும் உள்ளன. ஆனால் சில சமயங்களில் ஒன்று மேலோங்கி நிற்கும், சில சமயங்களில் மற்றொன்று மேலோங்கி நிற்கும். கலை சொற்கள் பற்றி இந்த நூலில் கையாளப்பட்டிருக்கும் தமிழ் கலை சொற்களும் அவற்றிற்கு நேரான ஆங்கில சொற்களும் கீழே தரப்பட்டுள்ளன. ஒப்பந்தம், அக்ரிமெண்ட், அரசாங்க உத்தரவு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர், திருநீராட்டல், பாப்டிசம், விபச்சார விடுதி, பிராத்தல், தணிக்கை குழு, சென்சார் கமிட்டி, குழந்தை பருவம், சைல்டுஹுட், திருச்சபைகள், சர்ச்சஸ், கல்வி முறை, எஜுகேஷன் சிஸ்டம், கல்வி பணி, எஜுகேஷன் வேக்ஸ், நிறுவனம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், தீயர்கள், ஈவில் டூயர்ஸ், பஞ்சம், ஃபெமனைன், 5 கட்டளைகள், 5 கமாண்ட்மெண்ட்ஸ், 5 விதிகள், 5 லாஸ், 5 5 சென்சஸ், தீமைக்கு நன்மை, குட் ஃபார் ஈவில், உள் உறுப்புக்கள், இன்டர்னல் ஆர்கன்ஸ், நூல் நிலையம், லைப்ரரி, கையெழுத்து பிரதிகள், மேனுஸ்கிரிப்ட்ஸ், பொருள்காட்சி சாலை, மியூசியம், சித்திரம், பெயிண்டிங், தேசபக்தி, பட்ரியாசம், தத்துவ நூல்கள், ஃபிலாசபிக்கல் ஒர்க்ஸ், திட்டம், பிளான், உருவப்படம், போர்ட்ரேட், பிள்ளை பேறு, ப்ரோக்ரியேஷனு, மதம், ரிலீஜியன், புரட்சி இயக்கம், ரெவல்யூஷனரி மூமெண்ட், சிற்பம், ஸ்கல்ப்சர், பண்ணை அடிமை முறை, சர்ஃப்டம், மலையில் செய்த உபதேசம், ஷெர்மன் ஆன் த மவுண்ட், போதனை, டீச்சிங், மொழிபெயர்ப்பு, டிரான்சாக்ஷன். சிந்தனையாளர் டால்ஸ்டாய். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் சிங்காரவேலு. பயோகிராஃபி சீரீஸ் விஜயா டி டாட்டா, வாசன் புக்ஸ் டிபார்ட். J.R.D. Tata, the Tata family. Navashri is a village about 238 kilometers north of Bombay. The Parsis migrated to Navashri in the year 1142 AD. They were brave and courageous. They were also known for their social service. They become pioneers in the development of the nation. So much so, the Navasaris came to be identified with the Parsis. Besides, it is also for the native place of the Tata family, which is known for its great deeds and services to the nation. The popularity of the Tata family is indeed laudable. The Tata industry has spread its tentacles in India like a banyan tree. The industry has provided employment to lakhs of hunger-stricken Indians, just like a banyan tree, providing
shade and production to people. The Tata Corporate is an industrial gland in our country. There is no sphere of Indians' life which the Tatas have not touched. The Tata's production range covers almost every industry in the nation, from railway engines to watches, electrical goods to silks, soaps, and common salt. The Tata Industrial Group is a world by itself. Those who have eked out their livelihood from the Tatas are in thousands, may lakhs. The Tata family belongs to the Procid sect in the Parsi religions categorization. In this great family of Parsi Procid, it was Jamshedji Nazawanji Tata who abandoned the traditional profession and started an industry. This grand old man of the Tata family started a steel factory in Jamshedpur and a cotton factory in Nagpur, to name only a few, and laid the foundation for industrial technology in India. The man who led all these industries over a period of 5 decades were J.R.T. Tata. J.R.T. Tata is variously described as the father figure of Indian industry. Down among Indian industrialists and a pioneering entrepreneur of the nation. There is perhaps no Indian who has not heard the name of this model industrialist. Birth and childhood. The full name of J.R.D. Tata is Jehangir Ratanji Tata by Tata. He is known throughout the world as J.R.D. Tata for short. J.R.D. Tata was born on the 29th of July, 1904 in Paris, capital of France. His father was an Indian Parsi by name Ratanji Tata, a cousin of Jamshedji Tata. His mother was French by name Suzanne. After marriage, she was renamed as Soni. The first few years of J.R.D.'s life were spent in Bombay and also France. His father was trading in precious stones, gems, and rubies in these places. During this period, J.R.D. studied in the renowned Johnson Basili School in Paris and also in the Cathedral School, Bombay. Ratanji happens to be the cousin of Jamshedji Tata, who started the first Indian steel unit and an electricity generation unit in spite of not being supported by the then British rules. Jehangir Tata and Jamshedji Tata's children. Rab and Ratan were of the same age group to his friends and admirers. J.R.D. was just Jam. Tata did not have much formal education in a college. He was desirous of studying in the renowned Cambridge University, but his father was of the opinion that
Formal college education would not be of help for industry management. Tata's desire of going to Cambridge for studies was unfulfilled. His father kept Tata under his grip. He filled his son the wisdom of prudent businessmanship, trade and industrial diplomacy. Tata, in fact, wanted to work an engineer in the Jamshedpur steel unit after his studies at Cambridge. His father, Ratanji, was the director of the Tata Sons and flagship company of the Tata's Group. JRD thus became the natural successor to the steel unit. Now, Cambridge was of no use in them. It is an interesting story how Tata was motivated even during his childhood, become one of the brave and adventurous fathers in the world at a later stage of his life. He stayed at the place called Normandy in France for some time, where he had a neighbor by name Louis Bellerio, who was a man with a spirit of adventure. Louis was the first man to cross the English Channel by an airplane. Tata used to be overwhelmed while watching Louis land back at the Normandy seashore after his trip. It was as early as that age that Tata started loving an aeroplane. Tata was just 10 when World War I broke out, an age when one dreams about his future. In Paris, even in those days, airplanes flew like birds. These birds filled his eyes when he slept. While ordinary folk feared the roaring war planes and felt, Tata would gaze in amaze. How I wish I were in those planes, piloting them. His heart and father's death stopped his education. To be continued. Biography series, J.R.D. Tata, Vasan book in debate. Ingersoll, கேள்வி பதில்கள். கேள்வி, வையகம் தருவது என்ன? அறிவுக்கு வையகம் எப்போதும் தன் வணக்கத்தை செலுத்தும், திறமைக்கு ஆதரவு தரும், தூய உள்ளத்தை வரவேற்கும். கேள்வி, சிந்தனை எதற்கு உதவுகின்றது? பதில், உண்மையை அறிவதற்கு சாதனம் சிந்தனை. நான் உண்மையை அறிந்திருந்தால் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேள்வி, அறிவை பிணைத்து இருப்பது எது? பதில், மனித அறிவை மூட நம்பிக்கையானது கண்ணுக்கு தெரியாத சங்கிலியால் பிணைத்து இருக்கிறது. கேள்வி, கல்வி எத்தகையது? உலகத்திலே கல்வி மிக முக்கியமானது மட்டுமன்று, வியத்தகு மாற்றங்களையும் உண்டு பண்ண வல்லது. கேள்வி, அன்பு என்பது யாது? உலகத்திலேயே மிகவும் மலிவான பொருள் அன்புதான். அது தன்னை பெறுபவனுக்கும் வழங்குபவனுக்கும் அதிகமான இன்பத்தை வழங்கும். முன்னேறுவது யார்? பதில், படித்தவன் சிந்திக்கிறான், சிந்தித்தவன் முன்னேறுகிறான். கேள்வி, மனிதனின் உரிமையும் கடமையும் எது? ஆராய்ந்து அறிவதும் சிந்தனை செய்வதும் நம்முடைய உரிமை மட்டுமல்ல, உயர்ந்த கடமையும் கூட. கேள்வி, உலக முன்னேற்றம் எதில் உள்ளது? கண்டுபிடிப்பாளன்,
ஆராய்ச்சியாளன், சிந்தனையாளன் ஆகியோரை பொறுத்தே இந்த உலகத்தின் முன்னேற்றம் இருக்கிறது. கேள்வி: குழந்தைகள் பெறும் தாய் யார்? நல்ல செயல் எனப்படும் தாய்க்கு குழந்தைகள் பிறக்காமல் போகாது. கேள்வி: உண்மையான மகிழ்ச்சி உடையவன் யார்? ஒரு நல்ல தொழிலும் போதுமான வருமானமும் எதிர்காலத்துக்கு கொஞ்சம் மீத்து வைக்க வசதியும் தன் குழந்தைகளுக்கு கல்வி புகட்ட அறிவும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணமும் உடையவனே உண்மையான மகிழ்ச்சி உடையவன். கேள்வி: எளிய வழியில் மகிழ்ச்சி எது? இன்பத்தை தூய்க்க எண்ணினால் பிறர் இன்பம் அடைய வழி செய்ய வேண்டும். இதுதான் எளிய வழியில் அடையக்கூடிய மகிழ்ச்சி ஆகும். எதற்கு நன்மை செய்ய வேண்டும்? நன்மைக்கு நன்மை செய், தீமைக்கு நன்மை செய். உலகத்தின் தன்மை என்ன? அறிவுக்கு உலகம் எப்போதும் தம் வணக்கத்தை சொல்லும், திறமைக்கு ஆதரவு தரும், தூய உள்ளத்தை வரவேற்கும். Spoken English. Memory points. Spoken English is different from the writer one and it carries and confidence and fluency. Speaking in English becomes perfect after a long time practice. Many people will become silent while speaking in English with others due to fear and complex. This book has been prepared to help people dispel this fear and complex and help gain confidence and fluency in spoken English. Greeting. Greeting is a kind of conversation between two or more friends who are close to you. Now let us observe the following model conversations. Shamil: hello, good morning, Kishan. Hello, good morning, Shakal. Sandhya: hello, good morning, afternoon. Good afternoon, dear friends. Hello, good afternoon, Sandhya. Students: good evening, sir. Teacher: hello, good evening, girls. Anand: hello, Angad, how are you? Angad: fine, thank you. And you, Anand? Anand: I'm okay, thanks. Sujata: Mr. Shagul, how are you? Shagul: not bad, thank you. And you, Sujata? Sujata: oh, very fine. How are your wife and parents, Shakul? Shakul: they are well. Manager: good morning, everybody. Staff: good morning, sir. Manager: hello, Kavita, how are you today? Kavita: I'm fine, sir. Manager: how are you, Mr. Hari? Hari: I'm fine, sir, thanks. Sir, how are you? Manager: very well. Now let us start our business.